மாநகராட்சி மாதாந்திர மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகராட்சி பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மாமன்ற கூடத்தில் இன்று 11 மணி அளவில் மேயர் ஜோதி இளமதி மற்றும் துணை மேயர் ராஜப்பா அவர்கள் தலைமையில் மாமன்ற மாதாந்திர அலுவல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநகராட்சி 48வது வார்டு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய பகுதிக்கு தேவையான பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விவாதித்தனர். மேலும் அவையில் 35 மக்கள் நலப்பணிகளுக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இறுதியாக மாநகராட்சி மாமன்ற கூடத்திற்கு ஏற்கனவே உள்ள பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மாமன்ற கூடம் என்ற பெயரை மாற்றிவிட்டு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி மாமன்ற கூடம் என்று பெயர் மாற்றுவதற்கு வாக்கெடுப்பு நடத்தினர். அப்பொழுது டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பெயரை மாற்றக்கூடாது என்று அதிமுக மற்றும் பாஜக உறுப்பினர்கள் எழுந்து நின்று கோஷமிட்டபடியே வெளிநடப்பு செய்தனர். மேலும் அவையில் இருந்த திமுக உறுப்பினர்களை கொண்டு மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் அடங்கிய திமுக உறுப்பினர்கள் பெயர் மாற்றம் குறித்ததான தீர்மானத்தை நிறைவேற்றினர். இதனை திமுக உறுப்பினர்கள் மேசையை தட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றனர். ஒரு தனிநபர் ஒரு ஒப்பந்தக்காரர் செய்த தவறு ஆட்சியை கெட்டதை உருவாக்கி குறிப்பாக சொல்லப்போனால் எம்ஜிஆர் மாமன்ற திண்டுக்கல் மாநகராட்சி இருந்தது. இப்பொழுது தற்பொழுது புதிதாக வந்த அரசு இப்போ மாநகராட்சி மேயரும் துணை மேயர் அவர்களும் புதிதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரை சூட்டப்படுவதாக சொன்னார்கள். நாங்கள் ஏற்கனவே இருந்த பாரத புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெயரை வைக்காமல் ஏன் திடீரென்று மாற்றுகிறீர்கள் என்று கேட்டு இந்த அவையை விட்டு வெளிநடப்பு செய்து வெளியில் வந்துள்ளனர். இப்போ வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றாங்க அதை அவர்களைத்தான் கேட்கலாம். வந்து மேலிடத்தில் பேசிட்டு தலைமையில் கேட்டுட்டு இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மற்றும் திண்டுக்கல் மேற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் கேட்டு அதற்கான தீர்வை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். முதல் மாமன்ற கூட்டத்தில் இங்கே நடந்த முதல் மாமன்ற கூட்டத்தில் நாங்கள் ஏன் மாண்புமிகு புரட்சித் தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர்